ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு விஸ்விக் ஹோம் கிராஃப்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வேஸ்ட்டு கார்ட்போர்டை வச்சு கிளிட்டர் ஃபோம் சீட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். இது வந்து February 14க்கு ஒரு கிஃப்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஹார்ட் ஷேப்பில் நம்ம வீட்டில் ஒரு வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எப்பயும் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணையில் ஒரு ஷோ பீஸாக கொடுப்போம், இல்லை க்ரீட்டிங்ஸ் கார்டாக கொடுப்போம். இது வந்து க்ரீட்டிங்ஸ் கார்டாகவும் இருக்கும், ஒரு ஷோ பீஸாகவும் இருக்கும். 2 in 1 கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையானது வந்து கார்ட்போர்டு, அதை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து கிளிட்டர் ஃபோம் சீட்டு 2 கலரில் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், 2 கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளிட்டர் ஃபோம் சீட்டை இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்கே நம்ம வந்து வரைஞ்சிட்டு அந்த கார்ட்போர்ட் ஷேப்புக்கே வந்து கிளிட்டர் ஃபோம் சீட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கரில் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ண அந்த ஹார்ட் ஷேப் ரெட் கலர் ஃபோம் சீட்டை வந்து ஃபெவி பாண்ட் வச்சு நான் ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ளூ கன் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களோட இஷ்டமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபெவி பாண்ட் வச்சு நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து நான் இப்போ ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒயிட் கலர் ஃபோம் சீட்டு, அதை வந்து நான் வந்து ஸ்கேல் வச்சு வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். அதை கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக 2.5 சென்டிமீட்டர் அளவு வரும். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 பீஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ அளவு எடுத்து வரைஞ்சிட்ருக்கிறேன். இதை வரைஞ்ச பிறகு நான் வந்து 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹார்ட் ஷேப் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குன்றதுக்காக 3 சைஸ். நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 3 சைஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அளவாக கட் பண்ணது வந்து 2.5 சென்டிமீட்டர் அந்த அகலத்துக்கு அப்படியே வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் இப்போ வந்து ஃபெவி பாண்டை அப்ளை பண்ணி இதை வந்து அப்படியே 2ஆக மடக்கிறேன். ஃபெவி பாண்டு இல்லையாட்டி நீங்கள் க்ளூ கன் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஆனால் இதை வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டுனா அவ்வளோ இதாக ஒட்டுமான்னு தெரியல. ஆனால் ஒட்டுனா கொஞ்சம் கஷ்டம், மேலே வந்து வெயிட் போட்டு செஞ்சு தான் ஒட்டணும். ஃபெவி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், க்ளூ கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த பாருங்கள், நான் காமிக்கிறது மாதிரி ஒட்டிக்கிறணும். ஒட்டிட்டா கூட லைட்டாக இது வந்து கிளிட்டர் ஃபோம் சீட் இல்லையா, பேப்பர் மாதிரி டக்குன்னு ஒட்டாது. அதனால் மேலே வந்து இந்த மாதிரி நான் என்கிட்ட இருந்த ஒரு டப்பா வச்சு வெயிட் மாதிரி வச்சு நான் ஒட்ட வைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி வச்சு மேலே வெயிட் வச்சிட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிடும். இதே மாதிரி அடுத்தது இந்த மாதிரி நான் அந்த 3 கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 3ஐயுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். 2ஆக மடக்கி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டிடுச்சு. ஒட்டினதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி 3ஐயுமே கட் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும், இல்லாட்டி நான் வந்து டக்குன்னு 2ஆக கட் ஆகிடும். எனக்கு வந்து 2 நாளில் கட் பண்ணிட்டேன். ஒரு பீஸை வந்து 2ஆக கட் ஆகிடுச்சு. பட் அதை நம்ம ஒட்டையில் சரி பண்ணி ஒட்டிக்கிறலான்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி மடக்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒட்டுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இப்போ க்ளூ கன்னை வச்சு ஒரு கோல்டன் கலர் லேஸ், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிராண்டாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் கோல்டன் கலர் லேஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த லேஸை வச்சு ஃபஸ்ட்டு அப்படியே கார்ட்போர்டுக்கும் கிளிட்டர் ஃபோம் சீட்டுக்கும் இடையில வந்து கோல்டன் லேஸை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பேக் சைடில் வந்து நம்ம கிளிட்டர் ஃபோம் சீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஃபோம் சீட்டையும் அடுத்து அந்த கோல்டன் கலர் லேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடு அப்படியே வந்து இதை நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிறதுனால அழகாக வளைஞ்சு வரும். அப்படியே ஹார்ட் ஷேப்புக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே பொறுமையாக ஒட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஷேப்புக்கு நல்லா வரும். அந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிற மாதிரி அப்படியே ஒட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ஒன்று வெட்டுற வேலை மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸி.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டேன். ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி இருந்தது சரி காலியாகிடுச்சு. இப்போ ரெண்டாவது அந்த இதை எடுத்து நான் இப்போ ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஹார்ட் ஷேப் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுற, ஹார்ட் ஷேப்புக்கும் ஃபுல்லாக அப்படியே சுற்றி கவர் ஆகுற மாதிரி நம்ம இப்போ அந்த கிளிட்டர் ஃபோம் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து இருக்கிற அந்த கிளிட்டர் ஃபோம் சீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்படி உள்ள ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்காக நான் இப்போ ஒட்டுறேன். நான் எப்படி ஒட்டுறேன்றதை பாருங்கள். அதை வந்து அப்படியே அழகாக லைட்டாக அப்படியே வளைஞ்சு வர்ற மாதிரி வளைச்சி இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே ஒரு டிசைன் கொடுத்து நம்ம ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைனுக்கு அதே மாதிரி ஒட்டிட்டு அந்த பத்தாததுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோம் சீட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கீழே அந்த கீழில் வர்ற ஒயிட் வரையாக ஒட்டிக்கிறோம். இப்போ நான் அதான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒட்டிட்டு இருக்கிற பேலன்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. என்கிட்ட வந்து ஹாஃப் பேர்ல் இருந்துச்சு, அதை நான் ஒட்டுறேன். உங்ககிட்ட இந்த இது இல்லையாட்டி உங்ககிட்ட என்ன கலரில் ஸ்டோன்ஸ் இருக்கோ இல்லை வேறு என்ன கலர் மெட்டீரியல் டெக்கரேஷன் பண்ணுற மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் அதை தான் ஒட்டுறேன். என்கிட்ட ஆஃப் பேர்ல் இருந்துச்சு, அதை நான் ஒட்டுறேன். இதை நீங்கள் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் மாட்டுற வால் ஹேங்கிங்காக இருந்தால் நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் செஞ்சுட்டு இதே மாடலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து பின்னாடி மாட்டுறதுக்கு வந்து அந்த இது வந்து கோல்டன் கலர் லேஸை நான் மாட்டுறேன். அது இல்லையாட்டி நீங்கள் வந்து உள்ள நூல் மாட்டிக்கலாம். நல்லாயிருக்கு. அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இது நம்ம வீட்டில் மாட்டுறதா இருந்தால் அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி நான் ரெட் கலர் சீட் எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே நம்ம பின்னாடி இருக்கிறத அப்படியே கவர் பண்ணிவிட்டு பின்னாடி கிரீட்டிங்ஸ் எழுதி மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். எப்பயும் நம்ம பீஸ் கொடுப்போம், அதை வாங்கி அவங்க டேபிளில் வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து வீட்டில் எந்த இடத்துலையும் சுவத்துலேயும் மாட்டலாம். நல்லாயிருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வேஸ்டான கார்ட்போர்டில் கிளிட்டர் ஃபோம் சீட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி. வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.